வணக்கங்க. நான் கும்பகோணத்துலேருந்து முருகதாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கிற மூளைக்காய்ச்சல் நோய். இந்த நோயை இன்னைக்கு உலகமே பார்த்து பயப்படுறதுக்கு காரணம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுக்கு விவேக் பையன் இறந்ததும் ஒரு காரணம். இது ஒரு கியூரபுளான டிசீஸா இல்லை அவ்வளோ ஒரு மோசமான டிசீஸா அப்படின்னு பார்த்தோம்னா, மூளைக்காய்ச்சல் அப்படிங்கிறது அதில் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வைரஸ்னால வருது அப்படிங்கிறத அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த வைரஸ் கியூர் பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாக்கா அது நம்மளோட முதுகு தண்டுக்கு மேல மூளைக்கு அந்த முகலத்துக்கு மேல ஏற மாட்டாங்குது ஆன்டிபயோட்டிக். இது ரிசர்ச். இன்னைக்கு அமெரிக்கால, ஜப்பான்ல இது எங்க பார்த்தாலும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இனிமையா, ரொம்ப எளிமையா சரி பண்ணக்கூடிய ஒரு வழி இருக்குதுங்க. அதான் பூண்டு. பூண்டை நல்லா நசிக்கிட்டு எவ்வளவு சுவாசிக்கிறீங்களோ அவ்வளோ மூளையில இருக்கிற அவ்வளோ கிருமிகளும் இறந்து போயிடும். இது பெரிய குணப்படுத்த முடியாத, இதை மறைக்கிறாங்க, அவ்வளவுதான். இது மருந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, முடியல. அந்த பூண்டுல இருந்து மருந்தா எடுத்து இன்ஜெக்ட் பண்ணா சரியாகுமா அப்படின்னு சொல்லி சரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை ரிசர்ச் பண்ணிட்டாங்க. பூண்டுல இருந்து சாறு எடுத்து அந்த சாரை முதுகு தண்டுல செலுத்தி இருக்காங்க. அது மூளையில போய் இருக்கிற கிருமி எல்லாத்தையும் அழிச்சிருக்கு. இதுவும் ரிசர்ச் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனா இதை செயற்கையா செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, பல லட்சம் கோடி பிசினஸ்ங்கிறதுனால. ஆனா இது வெளியே விடப்படல. ஆனாலும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால மூளை காய்ச்சல்ங்கிறது குணப்படுத்த முடியாத வியாதி எல்லாம் கிடையாது. கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி யாருக்காவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா பூண்டை நல்லா நசுக்கி பக்கத்துல முகந்துகிட்டே இருக்கிற மாதிரி நல்ல வாசம், காரம் மூக்குல ஏறணும். அந்த மாதிரி ஒரு மணி நேரம், அரை மணி நேரம், இல்ல ஒரு நாள் பூரா கூட இருக்கட்டுமே, அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீவர் குறைஞ்சிரும். நன்றிங்க.